அத்தியாயம் 43. அன்றைக்கு என்று பார்த்து அகத்தியன் சென்ற பிரச்சனை இழுத்து கொண்டே போனது. மேலும் புது வேலை சேர்ந்து கொள்ள அவன் கிளம்பவே நள்ளிரவு ஆகும் போல் இருந்தது. இடையில் மதிக்கு அழைத்தவன் வேலை பிரச்சனையை கூறி, நான் வர லேட் ஆகும் மதி, கதிரை நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட அவளும் சரி அகத்தியன் என்றதோடு போனை வைத்து விட்டாள். குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு மதி பாட அவள் தோளிலேயே முகம் புதைத்து கொண்டு கதிர் தூங்கிவிட்டான். நன்றாக தூங்கியிருந்த குழந்தையை கட்டிலில் விட்டவள் அதன் அருகிலேயே அமர்ந்தாள். கதிரையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் அடுத்து நன்றாக மேடிட்டிருந்த அவள் வயிற்றின் மேல் படிந்தது. உங்கள் இருவருக்கும் தான் பெரிய துரோகம் செய்ய போகின்றேன் செல்லங்களா. அம்மாக்கு வேறு வழியே தெரியவில்லையேடா. எவ்வளவோ யோசித்து பார்த்து விட்டே, ஒன்றுமே தோன்றவில்லையே. உங்க அப்பா நலனை மீறி எதுவும் என்னால் தைரியமாக யோசிக்க முடியவில்லையடா. 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்று மென்குரலில் தன் குழந்தைகளிடம் பேசிக் கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். நள்ளிரவிற்கு மேல் வந்த அகத்தியனும் மதியை தொந்தரவு செய்யாமல் தன் வீட்டிலேயே சென்று படுத்து விட்டான். காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி அவன் மதி வீட்டிற்கே வந்தான். அவளும் கதிரை நர்சரிக்கு அனுப்ப தயார் செய்து கொண்டிருந்தாள். குழந்தைக்கு இட்லி ஊட்டி கொண்டிருந்தவள் அகத்தியனை பார்த்ததும் அவனுக்கு காஃபி கலந்து கொடுத்தாள். அதை மறுக்காமல் வாங்கி கொண்டு அவன் அமர அவளும் ஒரு சேரில் அமர்ந்தாள். வேலை முடிந்ததா அகத்தியன் என்று மதி கேட்க, அதிசயமாக தானாக பேசும் மனைவியை கூர்மையாக பார்த்தவன் முடிந்தது மதி என்று மட்டும் கூறினான். அவளே ஏதேனும் சொல்லுவாள் என்று தோன்றியதனால் அவன் அமைதியாக வேடிக்கை பார்த்தான். அவன் நினைத்தது போலவே மதியே பேசினாள். அகத்தியன், நான் கடைசியாக கேட்கிறேன், என்னை விட்டுட்டு போயிடுங்களேன். நீங்கள் தனியா இருந்தாலும் நல்லா இருக்கணும். நான் வேண்டாம் அகத்தியன், போயிடுங்க. முடிந்தால் எங்காவது வெளியூர் கூட போயிடுங்களேன், நிம்மதியாக வாழலாம். இங்கே என் நிம்மதிக்கு என்ன குறை? உருவங்கள் நெறிய குழப்பத்துடன் அகத்தியன் கேட்க அவள் அதற்கு எந்த பதிலுமே கூறவில்லை. நீங்க போயிடுங்களேன் ப்ளீஸ் என மீண்டும் அதே பாட்டை படித்துக்கொண்டு அவன் கோபத்தைத்தான் அவள் கிளறிக் கொண்டிருந்தாள். என் நிம்மதி, வாழ்க்கை அனைத்துமே உன்னிடம் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு நான் எங்கு போய் நிம்மதியை தேடுவது மதிமா? எங்காவது போங்க. நான் வேண்டாமே உங்களுக்கு. கொஞ்ச நாட்களில் தானாக என் நினைவு உங்களுக்கு மறைந்து போகும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை அகத்தியன். நான் மட்டும் என்ன விதி விலக்கு? தத்துவம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு நிரந்தரமாக நீ வேண்டுமே என்றான் அகத்தியன் திடமாக. அவன் குரலில் இருந்த அழுத்தம் அவளுக்கு புரிந்தது. இது மாறக்கூடிய அழுத்தம் இல்லை என்று அவளுக்குமே நன்றாகவே தெரியும். கடைசி வாயை கதிருக்கு ஊட்டிவிட்டு திரும்பியவள், அப்போ நீங்க போக மாட்டீங்களா என்று அவன் கண்களை பார்த்து கொண்டே கேட்க, அவன் மறுப்பாக தலையை மட்டும் அசைத்துக் கொண்டான். சில நொடிகள் அவனையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தவள் பின்பு விலகிச் சென்று விட்டாள். கை அலம்பி வந்து குழந்தையை தூக்கி அவன் கையில் கொடுத்தவள், இவனை நர்சரியில் விட்டுட்டு வாங்க, அப்புறமாக பேசிக்கலாம் என்று கூற, திடீரென அவள் பேச்சை நிறுத்தவும் அவன் குழப்பம் மேலும் அதிகரித்தது. இன்னும் நாம ஏன் பிரிய வேண்டும் என்று நீ சொல்லவே இல்லையே மதி என்று அகத்தியன் கேட்க, நீங்க போயிட்டு வாங்க சொல்றேன் என்றாள் அவள். அவளை பார்த்து கொண்டே அவன் கதிரை தூக்கி கொள்ள மதியின் கண்களும் அவர்கள் இருவர் மேலும் தான் இருந்தது. அவள் பார்வை ஏனோ அகத்தியனுக்கு பெரிதாக உறுத்தி கொண்டே இருந்தது. என்ன பார்வை இது? ஏன் இப்படி பார்க்கின்றாள் என்று யோசித்துக் கொண்டேதான் அவன் கிளம்பினான். அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தவனுக்கு மீண்டும் மீண்டும் கண் முன்பு அவள் பார்வைதான் வந்தது. ஏதோ சரியில்லை, கட்டாயம் ஏதோ சரியில்லை என்று அவன் மனம் அடித்து கூறியது. பொதுவாக அவள் அவனை நேராக பார்க்கவே மாட்டாள் என்று அவள் பார்வையில் என்ன இருந்தது? ஒருவித ஏக்கம், ஏமாற்றம். ம்ஹும். ஏதோ சரியில்லை என்று திடமாக தோன்றிவிட வாசல் வரை வந்திருந்தவன் நின்று விட்டான். மனைவியை அப்படியே விட்டுவிட்டு செல்ல மனம் வராமல் போக நேராக சிவகாமியிடம் சென்று கதிரை கொடுத்துவிட்டு மீண்டும் மனைவியை தேடி வந்தான் அகத்தியன். எப்படியும் என்று பேசி ஒரு முடிவிற்கு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தவன் அங்கு மனைவி செய்து கொண்டிருந்த செயலை பார்த்து பெரிதுமே அதிர்ந்து போய்விட்டான். கையில் ஒரு மாத்திரை டப்பாவும் தண்ணி பாட்டிலும் வைத்துக்கொண்டு நின்றிருந்தவள் அருகில் வேகமாக வந்தவன் அவள் கையில் இருந்த டப்பாவை வேகமாக பிடுங்கினான். அதை பார்த்தவனுக்குத்தான் தான் நினைத்தது சரிதான் என்பது புரிந்துவிட அவனுக்கு உயிர் வரை சென்று நடுங்கிவிட்டது.
அவனையும் அறியாமல் அவன் உடல் தடுமாற கையில் இருந்த ஸ்டிக்கை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு நின்றான் அகத்தியன். அந்த நேரத்தில் கணவனை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் மதியுமே அதிர்ந்து போய் நின்று விட்டாள். "என்னடி செய்கிறாய்?" என்று அதிர்ச்சியுடன் கேட்ட அகத்தியனுக்கு குரலே வெளியில் வரவில்லை. அவனால் தான் கண்ட காட்சியில் இருந்து மீண்டே வர முடியவில்லையே. மதி பயமும் அதிர்ச்சியுமாக அவனை பார்த்து கொண்டிருக்க, நடப்பதை ஜீரணித்துக் கொள்ளவே அகத்தியனுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. ஒருவாறு நிதர்சனம் உரைக்க கையில் இருந்த டப்பாவை வேகமாக தூக்கி எறிந்தவன் மனைவியை அழுத்தமாக பிடித்தான். "என்ன காரியம்டி செய்து கொண்டிருக்கின்றாய்? அப்படி நீயும் செத்து ஒரு பிஞ்சையும் கொல்லும் அளவு இங்கே என்ன நடந்துவிட்டது?" அவளை லேசாக உலுக்கி கோபத்துடன் அவன் கேட்க, மதியோ கண் கலங்க தலை குனிந்தாள். அவள் முகத்தை அழுத்தமாக பிடித்து நிமிர்த்தியவன், "பேசித் தொல மதி. என்னதான் ஆனது உனக்கு? என்ன ஆகியிருந்தாலும் இது என்ன முட்டாள்தனம்? 2 உயிர்கள் டி. உனக்கு விளையாட்டாக போய்விட்டதா? நான் இப்பொழுது வராமல் போயிருந்தால்?" அவளிடம் கேள்வி கேட்டவன் அதன் விடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுவரில் சாய்ந்து நின்று விட்டான். அவன் உடல் வெளிப்படையாகவே நடுங்கத் தொடங்க அதை பார்த்ததும் தான் மதிக்கு சுய நினைவே வந்தது. "அகத்தியன்" என மெதுவாக அவள் அவனை தொட, அதற்கு மேல் தன் உடல் பாரத்தையே தாங்க முடியாதவன் போல் அகத்தியன் அமர்ந்து விட்டான். அவன் நிலை உணர்ந்து துடித்து வெளியே வந்த அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளும் அமர்ந்தாள். "அகத்தியன்" என அவள் லேசாக அவன் ஒழுக்க அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன். அவள் முகத்தை பார்த்தவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. பெரும் கோபத்துடன் அவள் கழுத்தை பிடித்தவன், "என்னடி செய்ய போனாய்? என்ன செய்ய போனாய்? எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் உனக்கு? ஒரே நேரத்தில் தற்கொலை, கொலை இரண்டும் செய்ய துணிந்திருக்கின்றாய். இவ்வளவு பெரிய ராட்சசியா நீ?" அடிக்குரலில் அவன் உறுமியதில் அவள் பயந்துதான் போனாள். அவள் கழுத்தில் இருந்த கையை எரிச்சலுடன் எடுத்தவன் தன் தலையை இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டான். என்ன காரணம் இருந்தாலும் மனைவி எடுத்த முடிவை அவனால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. சில நொடிகள் அங்கு பெரும் அமைதிதான் நிலவியது. ஒருவாறு அகத்தியன் தான் சுதாரித்துக் கொண்டு எழுந்தான். ஒரு பக்கம் ஓரமாக கிடந்த தூக்க மாத்திரை டப்பாவை எடுத்து வந்தவன் அவள் முன் வந்து அமர்ந்தான். "இங்க பாரு மதி" என்று அவன் அழுத்தமாக அழைக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதி. "இப்போ ஒழுங்காக நீ உண்மையை சொல்லப் போகின்றாயா இல்லையா? இல்லை என்றால் இதை முழுதாக நான் சாப்பிட்டு விடுவேன். நீ சாவதை பார்க்கும் தைரியம் எல்லாம் எனக்கில்லை. நானே போகின்றேன். கதிர் அனாதையாக வளரட்டும். அவன் விதி அதுதான் போல. சொல்கின்றாயா இல்லையா மதி?" அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே கேட்டவனை பார்த்தவளுக்கு பயத்தில் உடலெல்லாம் நடுநடுங்க தொடங்கிவிட்டது. "ஐயோ, அதை கொடுங்க அகத்தியன்" என்று அவள் அதை பிடுங்க வர அவளால் அவன் கையில் இருந்து அதை அசைக்க கூட முடியவில்லை. "இப்போது எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் மதி. உண்மை காரணத்தை நீ சொல்லாவிட்டால் என் பிணத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும்." "ஐயோ, அப்படி பேசாதீங்களே" என்று அவள் கத்த, "அப்படி தாண்டி பேசுவேன். நீ செய்ய துணிந்த காரியத்திற்கு நீ மட்டும் தனி ஆளாக இருந்திருந்தினால் அடி பின்னி இருப்பேன். குழந்தையால் தப்பித்து விட்டாய் நீ. இதுவே உனக்கு கடைசி வாய்ப்பு மதி. அவ்வளவுதான். என் பொறுமை முழுவதும் கரைந்து போய்விட்டது. சொல்ல போகின்றாயா இல்லையா? மொத்தமாக நான் சாவதை நீ பார்க்கத்தான் விரும்புகின்றாயா?" "ஐயோ, வேண்டாம் அகத்தியன். இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது என்றுதானே என் குழந்தையை கூட அழிக்க துணிந்தேன். இப்படி பேசாதீங்களே. என்னால் தாங்க முடியவில்லையே." கதறி துடித்து அழுதவளுக்கு திடீரென அடி வயிற்றில் வலி ஏற்பட, "அம்மா" என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு சத்தமாக கதறிவிட்டாள். அவள் வழியில் கதறியதும் மற்ற அனைத்தையும் முயன்று ஓரம் கட்டிய அகத்தியன், "என்ன பண்ணுதுடா?" என்று வேகமாக அவளிடம் நெருங்கினான். "வலிக்குது அகத்தியன்" என்று அவள் வயிற்றை பிடித்துக் கொள்ள, பிரசவ வழியாக இருக்குமோ என்று அவனுக்கு சந்தேகமாக வந்தது. "அதிகம் நாள் கூட இல்லையே. கொஞ்சம் வலி குறைந்ததும் பார்த்து எழுந்து கோடா" என்று மனைவியை பிடித்து தூக்கிவிட்டான் அகத்தியன். அவள் முழு பாரத்தையும் தன்மேல் தாங்கிக் கொண்டவன் அவளை மெதுவாக வாசலுக்கு அழைத்து வந்தான். "டிரைவர்" என்று வாசலில் நின்று அவன் கத்தியதில் அவன் வீட்டு வாசலில் காரின் அருகில் நின்றிருந்த டிரைவர் அடித்து பிடித்துக் கொண்டு திரும்பினான். "காரை எடுத்துட்டு வா" என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே சிவகாமி, வைத்தியநாதன் இருவருமே வந்துவிட்டனர். "என்ன ஆச்சுப்பா?" என்று வைத்தியநாதன் பதட்டத்துடன் கேட்க, "வலி வந்துருச்சு அங்குள். நான் மதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் நீங்கள் கதிரை மட்டும் பார்த்துக்கோங்க" என்றவன் மதியை மெதுவாக காரில் அமர வைத்தான். "பயப்படாமல் போப்பா. நல்லபடியாக குழந்தை பிறக்கும்.
நாங்க பின்னாடியே வருகிறோம் என்று சிவகாமி கூற, ஒரு முறை ஆழ்ந்த மூச்செடுத்துக் கொண்டவன் சரிம்மா என்று சொல்லிவிட்டு காரில் ஏறிவிட்டான். வலிக்குது அகத்தியன் என்று அவன் சட்டையை பிடித்துக்கொண்டு அவள் கதறிக்கொண்டே வர, ஒண்ணும் இல்லடா, இதோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். குட்டி மதிப்பாப்பா வரப்போறாங்க, பயப்படாமல் வரணும் என்று சிறு குழந்தைக்கு ஆறுதல் சொல்வது போல் மதியை சமாதானம் செய்து கொண்டே வந்தான் அகத்தியன். சில நிமிடங்கள் முன்பு நடந்த கொடுமைகள் அனைத்தையும் அந்த நொடி இருவருமே மறந்து போய்விட்டனர். எந்த குழந்தையை அழிக்க துணிந்தாலோ அதே குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டேதான் மதி வந்தாள். மதியை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அகத்தியன் காத்திருக்க, சிறிது நேரத்தில் அவனை டாக்டர் தனியாக அழைத்தார். நார்மல் டெலிவரி ஆகாது அகத்தியன் சார், அவங்க உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஆபரேஷன் தான் பண்ணணும், சைன் பண்ணி கொடுத்துடுங்க என்று அவர் கூற, உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே டாக்டர் என்று பயத்துடனேயே கேட்டான் அகத்தியன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 2 பேர் உயிருக்கும் ஒரு பாதிப்பும் இல்லை, தைரியமாக இருங்க என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார். மதியை ஆபரேஷனுக்கு அழைத்துச் சென்று விட சிவகாமி வைத்தியநாதனுமே அங்கு வந்து விட்டனர். அவர்களிடமும் விஷயத்தை கூறிய அகத்தியன் கதிரை வாங்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்து விட்டான். எத்தனை நேரம் கடந்ததோ அகத்தியனுக்கு ஒன்றுமே தெரியாது. திடீரென காதில் ஒலித்த மழலையின் அழுகை குரலில்தான் அவன் நினைவிற்கே மீண்டான். பெண் குழந்தை சார் என ஒரு நர்ஸ் பிஞ்சு குழந்தையை அவளிடம் நீட்ட, பார்த்து மெதுவாக குழந்தையை கையில் ஏந்தி கொண்டான் அகத்தியன். ரோஸ் நிறத்தில் அத்தனை அழகாக இருந்தாள் அவன் மகள். சிவகாமி வைத்தியநாதனும் ஆசையுடன் குழந்தையை பார்த்தனர். தன் கையில் இருந்த பிஞ்சியின் நெற்றியில் பட்டும் படாமல் மென்மையாக இதழ் பதித்தவன் குழந்தையை நர்ஸிடம் கொடுத்து விட்டான். மதி என அவன் கேட்க, நல்லா இருக்கிறாங்க சார், ஆபரேஷன் முடிய கொஞ்சம் நேரமாகும், வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ரொம்ப சந்தோஷம்பா என்று சிவகாமியும் வைத்தியநாதனும் வாழ்த்த, அதை சிறு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான் அகத்தியன். வீட்டில் சொல்லவில்லையா தம்பி என்று சிவகாமி கேட்க, மதி வரட்டுமா, அப்புறமாக சொல்றேன் என்று சொல்லிவிட்டான் அகத்தியன். மேலும் சில மணி நேரத்தில் மதியையும் ஒரு அறைக்கு கொண்டு வந்து விட்டனர். என்னதான் ஊசி போட்டிருந்தாலுமே அவள் ஒன்றும் முழுதாக மயங்கி விடவில்லை. சுய நினைவு முழுதாகவும் இல்லாமல் அதே நேரம் முழுதாக மயக்கமும் இல்லாத ஒரு நிலையில்தான் அவள் இருந்தாள். ஒரு அற மயக்க நிலையில் இருந்தாள். குட்டி மதி தாண்டா இவள் என்று குழந்தையை அகத்தியன் முதலில் காட்ட, அதில் மெலிதாக சிரித்துக் கொண்டே குழந்தையை பார்த்து கொண்டாள் மதி. அவள் அசதியில் கண்களை மூடிவிட அவளை தொந்தரவு செய்யாமல் வெளியே வந்த அகத்தியன் கனகராஜுக்கு அழைத்து குழந்தை பிறந்ததை கூறினான். அடுத்து 1 மணி நேரத்திற்குள் கனகராஜ் சரண்யாவுமே வந்துவிட்டனர். இருவருக்குமே குழந்தையை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. சரண்யா மதிக்கு உதவ உடன் இருப்பதாக கூறிவிட்டாள். கனகராஜினால் கதிரை தனியாக பார்த்து கொள்ள முடியாது என்பதினால் சிவகாமியே கதிரை பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டார். இரவு வரை இருந்துவிட்டு மற்றவர்கள் கிளம்பிவிட கடைசியாக சரண்யாவும் அகத்தியனும் மட்டும்தான் எஞ்சி இருந்தனர். சரண்யா ஏதோ போன் பேச சென்ற போது மனைவியின் அருகில் வந்து அமர்ந்தான் அகத்தியன். இன்னமும் அவளுக்கு மயக்கம் முழுதாக தெளிந்திருக்கவில்லை. மதியம் இருந்த அதே நிலையில்தான் இருந்தாள். மதிமா என்று மெதுவாக அவன் அழைக்க, கண்களை திறக்காமலேயே என்று மட்டும் முனகினாள் மதி. மதிமா, நான் கேட்டதற்கு நீ டென்ஷன் ஆகாமல் பதில் சொல்லணும். உனக்கு என்னை பிடிக்கும் தானே? அவள் தலையை கோதிக்கொண்டே அவன் கேட்க தொடங்க, ரொம்ப என்றாள் அவள் மெதுவாக. உனக்கு என் மேல் கோபம் இல்லைதானே? அதற்கும் அவளிடமிருந்து மறுப்பான தலையசைப்பே வந்தது. உன்னை வான்மதி பார்த்தாளாடா? அவன் கேள்வியில் அவள் முகம் பயத்துடன் சுருங்க, ஷு, பயப்படக்கூடாது, உன் அகத்தியன் இருக்கின்றேன்மா. உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன். டென்ஷன் ஆகாமல் நான் கேட்டதற்கு மட்டும் நீ பதில் சொல்லு. எதுவானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கணவனை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுடா. தைரியமாகச் சொல்லு. வான்மதி உன்னை பார்த்தாளா? மிக மென்மையாக அழுத்தமாக அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் ஆழ் மனதை சென்று அடைந்திருக்க வேண்டும். அவள் என்று மட்டும் முனகினாள். என்னை விட்டு உன்னை பிரிய சொன்னாளா? அதற்கும் ஒரு என்னும் பதில் வந்தது. பிரியாவிட்டால் ஏதாவது செய்து விடுவதாக கூறினாளா? மீண்டும் மதி முகத்தில் பயம் தொற்றிக்கொண்டது. மதிமா, பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறேன் தானே? நீ பயந்தால் குழந்தையுமே பயப்படுவாளே. பயப்படாமல் விஷயத்தை மட்டும் சொல்லுடா என்று சொன்னான். உங்களை உங்களை அவள் கொன்று விடுவதாக, அந்த ஆக்சிடென்ட் கூட அவள்தான்
ஐயோ! உங்க உயிருக்கு மதி பதறத் தொடங்கும் பொழுதே சரியாக அவர்கள் குழந்தை அழுதது. அதை சட்டென தூக்கி மனைவியின் அருகில் விட்டவன், "குழந்தை அழுகின்றாள் மதி, பால் கொடுடா" என்று கூற, குழந்தையின் தொடர் சத்தத்தில் அவள் கவனம் மாறிவிட்டது. மெதுவாக அவள் கண்களைத் திறக்க, அதற்குள் சரண்யாவும் உள்ளே வந்து விட்டாள். "அன்னைக்கு ஹெல்ப் பண்ணு சரண்யாம்மா" என்றவன் மதியின் புறம் குனிந்து, "பாப்பாவுக்கு பால் கொடு மதி. கதிர் உன்னை தேடுகின்றானாம். நான் உன் பாட்டை சிவகாமி அம்மாவுக்கு அனுப்பிவிட்டு வருகிறேன். சரியா?" என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தான். தெளிவாக மனைவியின் மனதை குழந்தைகள் புறம் திருப்பி விட்டுவிட்டு வந்தவன் வெளியில் வந்ததும் உச்சக்கட்ட கோபத்துடன் முகம் இறுகி போய்விட்டான். மனைவியின் செயலில் சந்தேகம் வந்ததிலிருந்தே அவனுக்கு வான்மதி மேல்தான் சந்தேகம் இருந்தது. இருந்தும் இத்தனை மோசமாக அவன் யோசிக்கவில்லை. மதி சொன்ன சில விஷயங்களில் இருந்தே என்ன நடந்திருக்கும் என்று அவன் யூகித்துக் கொண்டான். அவனை கொன்று விடுவதாக மிரட்டி இருக்கின்றாள். மதி நம்ப வேண்டும் என்று நிஜமாகவே விபத்துக்கள் வேறு ஏற்படுத்தியிருக்கின்றாள். எத்தனை கொடூரமான எண்ணம்! அவன் கண்கள் பெரும் கோபத்துடன் சிவந்து போனது. யாரு? யாரைக் கொல்வது? இதற்கு மேலும் அவளுக்கு பாவம் பார்க்க அவன் தயாராக இருக்கவில்லை. அத்தியாயம் 44. மறுநாள் மதி தெளிவாகிவிட்டாள். அன்று மாலையே அவளை நடக்கவும் வைத்து பார்த்துவிட்டு 5 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிக் கொள்ளலாம் என்று டாக்டர் கூறிவிட்டார். குழந்தையை கொஞ்சுவதிலேயே அந்த ஒரு நாள் முழுவதும் மதிக்கு சரியாக இருந்தது. அன்று முழுவதும் அகத்தியன் அவளிடம் அதிகம் பேசவில்லை. அதை அவளுமே கவனிக்கவில்லை. மறுநாள் காலை மதி எழுந்து அமர்ந்திருந்த பொழுது அவளிடம் வந்தான் அகத்தியன். அவன் கையில் ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்தவன், "உணர்ச்சி வசப்படாமல் பாரு" என்று கூற, அவன் காட்டிய செய்தியை பார்த்தவள் அதிர்ந்துதான் போனாள். பிரபல தயாரிப்பாளர் பிரதீப்பும் அவர் தங்கையும் நடிகையுமான வான்மதியும் ஒரு மிகப்பெரிய சாலை விபத்தில் உயிரிழந்து விட்டனர் என கொட்டை எழுத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அதை நம்பவே மதிக்கு சில நிமிடங்கள் பிடித்தது. செய்தி மெதுவாக தலைக்குள் ஏற ஏற அவள் கண்கள் கலங்கி, அதற்கு மாறாக அவள் முகத்தில் பெரும் நிம்மதி பரவியது. "படித்தாயா?" என்ற அகத்தியின் குரலில் நிமிர்ந்தவள் அவனை கண்கலங்க பார்த்து கொண்டே தலையாட்டினாள். "ஒழுங்காக என்னிடம் சொல்லியிருந்தால் இதை என்றோ செய்திருப்பேன். இதற்காக நீயும் செத்து என் மகளையுமே கொல்ல பார்த்தாயே, என்ன மிஞ்சியிருக்கும்?" வெறுமையாக அவன் கேட்க, அவளோ பதில் தெரியாமல் விழித்தாள். "நீங்க தானா அது? நீங்க தான் இப்படி செய்ததா? உங்களுக்கு எப்படி தெரியும்?" என்று அவள் தயக்கத்துடன் கேட்க, "எப்படியோ தெரியும். நான் தான் கொன்னேன். நீ என்ன செய்ய துணிந்தாய்? சொல்லு." அழுத்தமாக கேட்டவனை பார்த்து அவளுக்கு பயமாக வந்தது. "உன் பின்னால் நாய் போல சுற்றி கொண்டிருந்தால் பழைய அகத்தியனை மொத்தமாக நீ மறந்து விடுவாயா? என்னை யாரடி தொட முடியும்? எவளோ ஏதோ மிரட்டினாள் என்றால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்வாயா?" சீரலாக கேட்டவன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பயமாக வந்தது. "உங்களிடம் சொன்னாலும் உங்களை கொன்று விடுவேன்" என்று மெதுவாக அவள் கூறத் தொடங்க, "இட்டியட்" என்று மீண்டும் சிரினான் அவன். "நீயும் உன் உருப்படாத பயமும். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் நினைக்கவே முடியவில்லை அடி" என்னால். "இனியாவது நிம்மதியாக இருந்து தொலை" என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு வெளியேறிவிட்டான். அவன் கோபம் நியாயமானதுதானே. கொஞ்சம் அசந்திருந்தாலும் அவர்கள் உயிரையும் சேர்த்தல்லவா கொன்றிருப்பான். இந்தளவு கூட அவன் கோபப்படாவிட்டால் எப்படி? அன்று இருந்த மனநிலைக்கு அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று மட்டும்தான் அவளுக்கு தோன்றியது. அவள் கண் முன்பே 2 முறை அவனுக்கு அடிபட்டதில் அவள் மூளை மழுங்கிவிட்டது. பழைய அகத்தியனை மறந்துதான் போய்விட்டாள் போலும். அவளிடம் மட்டும் தானே கெஞ்சினான். அதற்காக அவன் வெளி உலகம் இல்லை என்று ஆகிவிடுமா? சொல்லி இருக்க வேண்டும் தானே. முதலிலேயே அவனிடம் சொல்லி இருக்க வேண்டும். எல்லாம் அவனே பார்த்திருந்திருப்பான். ச்சே, எல்லாமே தப்பு என்று வேகமாக தலையில் அடித்துக் கொண்டாள் மதி. அடுத்து வந்த நாட்களிலும் அகத்தியன் அவளிடம் முகம் கொடுத்தே பேசவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பும் அன்றுதான் மீண்டும் அவளிடம் வந்தான். "என்னுடன் நம் வீட்டிற்கு வருகின்றாயா, இல்லை மீண்டும் ஏதாவது சொல்லப் போகின்றாயா?" "நம் வீட்டுக்குத்தான் வருவேன்" மெதுவாக கூறியவள், "சாரி அகத்தியன்" என்று தொடங்க, அவளை பேச விடாமல் அவன் வெளியேறிவிட்டான். சிவகாமியும் அன்று ஹாஸ்பிட்டல் வந்திருந்தார். மதியை பார்க்க வந்தவர், "எல்லா பிரச்சனையும் சரியாகிவிட்டது என்று தம்பி சொன்னான்மா. இனியாவது சந்தோஷமாக இருக்கணும். தம்பியை விட்டுவிட்டு எதற்காகவும் எங்கேயுமே போகாதே மதிமா. தம்பி தாங்காதுமா.
என்று அவர் கூற, கண்டிப்பாக போக மாட்டேன்மா என்றாள் மதி. ரோகிணியும் வந்து மதியையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு சென்றாள். ரோகிணிக்கு வேறு அசிஸ்டன்ட் அகத்தியனை ஏற்பாடு செய்து கொடுத்து விட்டார். சிவகாமி வீட்டையும் தன் வீட்டையும் அன்றே காலி செய்து விட்டான் அகத்தியன். அதை முடித்துவிட்டுத்தான் மதியை அழைத்துச் செல்லவே வந்தார். தனியாக சிவகாமி வைத்தியநாதனுக்கு பல நன்றிகள் கூறியவன் அவர்களையும் வீட்டிற்கு கூப்பிட, முதலில் நீங்க போங்கப்பா, நாங்க எப்படியும் குட்டியை பார்க்க வருவோம் தானே என்று கூறிவிட்டார் சிவகாமி. மதி, சரண்யா, கனகராஜ், அகத்தியன் மட்டும்தான் 2 கார்களில் வீட்டிற்கு வந்தனர். சரண்யா கதிரை வைத்துக்கொள்ள சிறியவளை மதிதான் வைத்திருந்தாள். அவள் கைகளுக்குள் பாந்தமாய் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்தவளுக்கு அழுகை வந்து கொண்டே இருந்தது. அவள் நிலை உணர்ந்தும் அகத்தியன் அவளை சமாதானம் செய்யவில்லை. அவள் செய்ய துணிந்தது ஒன்றும் சாதாரண செயல் இல்லையே, வருந்தட்டும் என்று விட்டுவிட்டான். வீட்டிற்கு வந்த பின்பும் அனைவரையும் விட்டுவிட்டு அகத்தியன் வேலை இருக்கின்றது என்று சொல்லி சென்று விட்டான். ஒரு பக்கம் கணவனின் கோபம், மற்றொரு பக்கம் குற்ற உணர்வு என மதிதான் ஒரேடியாக தவித்து போய்விட்டார். இரவும் அவன் பாட்டிற்கு படுத்துவிட மதிக்குத்தான் சுத்தமாக தூக்கம் வரவில்லை. கணவனிடம் பேச வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அவளுக்கு இருந்தது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பேசுவது? மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லையே. அவன் கோபத்தை சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என அமைதியாக படுத்திருந்தவள் குழந்தை அழும் சத்தத்தில் தான் எழுந்தாள். குழந்தை பசியில் அழவும் அதை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு அதற்கு பசி ஆற்றியவள் தன் மடியில் நிம்மதியாக தூங்கும் குழந்தையை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். இந்த பிஞ்சை போய் அழிக்க பார்த்தாளே, அவளுக்கு என்றேனும் பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அம்மாவை மன்னிச்சிடுடா குட்டிமா, ப்ளீஸ். அம்மா பெரிய பாவிடா, மன்னிச்சிடு ப்ளீஸ் என்று மானசீகமாக குழந்தையிடம் மன்னிப்பு கேட்டவள் வெடித்து வந்த அழுகையை வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். குழந்தை முகத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் அழுகை வந்து கொண்டே இருந்தது. சத்தம் வராமல் அழுது கொண்டிருந்தாள் மதி. திடீரென தோளில் உணர்ந்த ஸ்பரிசத்தில் அவள் அதிர்ந்து கொண்டு நிமிர அகத்தியன்தான் நின்றிருந்தான். அவள் அழுது கொண்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து தூங்குவது? அவன் விழித்து கொண்டுதான் இருந்தான். குழந்தையை எடுத்து தொட்டிலில் விட்டவன் அவள் அருகில் அமர்ந்து கொள்ள அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவன் தோளில் சாய்ந்து கதறி அழுது விட்டாள் மதி. மன்னிச்சிடுங்க அகத்தியன், நான் முட்டாள், சரியான முட்டாள். உங்கள் உயிருக்கு ஆபத்து என்றதும் ஒன்றுமே ஒழுங்காக யோசிக்க தெரியாமல் பதறி போய்விட்டேன். மன்னிச்சிடுங்க அகத்தியன், நம்ம குழந்தையையும் என்னை மன்னிக்க சொல்லிடுங்க. என்னால முடியல அகத்தியன் என்று தேம்பி தேம்பி அழுதவள் மீது அதற்கு மேல் அவன் எங்கிருந்து கோபத்தை பிடித்து வைத்துக் கொள்வது? மதிமா, போதும், எனக்கு ஒரு கோபமும் இல்லை. உன்மேல் கோபப்பட்டு விட்டு நான் எங்கேடி போகப் போகிறேன்? அழக்கூடாதுடா, பச்சை உடம்புல்ல, காய்ச்சல் வந்தால் தாங்காதுமா. பேசாமல் ரெஸ்ட் எடுக்கணும், நீ படுக்கவா என்று அவளை படுக்க வைக்க முயல மறுக்காமல் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள், எனக்கு பேசணும் அகத்தியன், இப்படியே இருப்போம் என்று கூற, மெதுவாக எல்லாமே பேசிக்கொள்ளலாம் மதி, இப்போது உன் உடல்தான் முக்கியம், தூங்கலாம் நீ என்றான் மென்மையாக. என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியவில்லை அகத்தியன், ப்ளீஸ், நானெல்லாம் சொல்லிவிடுகின்றேன் என்று அவள் கெஞ்ச, நீ திருந்தவே மாட்டாய் மதிமா, சரியான அடம் என்று மெலிதாக சிரித்து கொண்டவன் அவளை நன்றாக தன்மேல் சாய்த்து படுக்க வைத்துக் கொண்டு, சொல்லுடா என்றான் அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் ஒற்றி. எனக்கு முதலில் இருந்தே உங்களை பிடிக்கும் அகத்தியன், உங்களை விரும்பித்தான் திருமணமே செய்தேன். ஆனால் உங்களிடம் நான் காதலை எதிர்பார்க்கவே இல்லை. என் காதலை என் மனதிற்குள்ளேயே பூட்டி வாழ்ந்துவிட்டு போய்விடத்தான் நினைத்தேன். அதான் நீங்கள் குடிக்கு பதிலாக வாழ வேண்டும் என்று என்னை கேட்ட பொழுது கூட என் அகத்தியன் தானே என்று ஒத்துக்கொண்டேன். இதில் நான் தான் விளக்கம் சொல்லணும் மதிமா, நானும் சொல்லிவிடவா என்று அவன் கேட்க, சொல்லுங்க என்றாள் மதி. அவளுக்கும் எல்லாமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. முதலில் எனக்கு உன்மேல் காதல் எல்லாம் இல்லை மதிமா. உண்மையாகவே கதிருக்காகவும் ஊர்வாயை அடைக்கவும் தான் கல்யாணம் செய்தேன். உள்ளுக்குள் வான்மதி ஏற்படுத்தி விட்டு சென்ற காயம் வேறு ஆறாமல் இருந்தது. எங்கே இடம் கொடுத்தால் அவளைப் போலவே செய்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் ஒதுங்கியே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்னை அறியாமலேயே நீ என்னுள் வந்து விட்டாய் மதி. உன்னை மனதார நெசிக்க தொடங்கிவிட்டேன். அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருக்க, உண்மைதான் மதி, நாம் வாழும் முன்பே உன்னை நான் மனதார விரும்ப தொடங்கிவிட்டேன். ஆனால் மனதில் இருந்த பயத்தில் உன்னிடம் அதை சொல்லவே இல்லை.
வான்மதிக்கு கொடுத்த இடத்தை உனக்கு கொடுத்து விடக்கூடாது என்கின்ற முட்டாள்தனமான எண்ணம். அதே நேரம் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போன காதலையும் தடுக்க முடியவில்லை. அதான் அன்று குடிக்காதே என்று நீ சொன்னதுமே அதைச் சாக்காக வைத்துக்கொண்டு அப்படி கேட்டேன் உன்னிடம். நீ சம்மதித்ததுமே எனக்கு பெரும் அதிர்ச்சிதான். சத்தியமாகச் சொல்கிறேன் மதிமா, உன்னுடன் வாழ்ந்தேனா அந்த நொடியே வாழ்நாள் முழுக்க உன்னை பிரியக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன். அதை வார்த்தையில் சொல்ல என் ஈகோ எனக்கு இடம் கொடுக்கவில்லை. அதுதான் நான் உன்னை சந்தேகப்பட்டதற்கும் முக்கிய காரணம். நானே என் காதலை சொல்லாத போது நீ போனால் என்ன தப்பு என்று ஒரு எண்ணம். அதே நேரம் எப்படி போகலாம் என்கின்ற கோபம். சிம்பிளாகச் சொன்னால், உன்னை என் மதியாக பார்க்காமல் உன்னை வான்மதியுடன் ஒப்பிட்டு பார்த்து விட்டேன். நீ வந்ததும் தாண்டா என் முட்டாள்தனங்கள் எனக்கே புரிந்தது. நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் தாங்க தயாராக இருந்தேன். ஆனால் நீ போக வேண்டும் என்று சொல்வாய் என்று எதிர்பார்க்கவில்லை. அகத்தியன் சொல்லிவிட்டு நிறுத்திவிட இனி தன் முறை என்று அவளுக்கு புரிந்தது. எனக்கு உங்கள் மேல் கோபம், ஏமாற்றம் எல்லாமே இருந்ததுதான் அகத்தியன். ஆனால் உங்களை பிரிய நான் நினைக்கவே இல்லை. வான்மதி என்னை பார்த்து பேசிய போதுதான் தப்பாக யோசிச்சு முடிவெடுத்து விட்டேன் அகத்தியன். நீங்கள் என்னை விரும்பவே இல்லை என்று நினைத்து விட்டேன். என்னை விட கதிரை பெற்ற அம்மாவாக வான்மதி உங்கள் மனைவியாக இருந்தால் எல்லாமே சரியாக போகும் என்று நினைத்து விட்டேன். அதுதான் நான் செய்த தப்பு. அன்றைய நிலைக்கு நீ யோசித்தது சரிதான் மதி. ஆனால் நீதான் வேண்டுமென்று நான் உன் பின்னாலேயே வந்த பின்புமா என் காதல் உனக்கு புரியவில்லை? புரிந்தது அகத்தியன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே புரிந்தது. பேசிக்கொண்டே வந்தவள் முகம் மீண்டும் வலியுடன் சுருங்க, மீண்டும் வான்மதி இல்லையா என்று சரியாகவே கேட்டான் அகத்தியன். ம், நான் ஒரு முறை ரோகிணி அக்காவுடன் ஷூட்டிங்கில் இருந்த பொழுது என்னை வந்து பார்த்தாங்க என்றவள் மனம் அன்றைய நினைவில் லேசாக நடுங்கி கூட போயிற்று. அன்று ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது மதியை பார்க்க வான்மதி வந்திருந்தாள். இனியும் அகத்தியனை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் மதியும் சென்றாள். ஆனால் பிரதீப் பேசிய பேச்சு அவளுக்குள் பெரும் பயத்தை ஏற்படுத்திவிட்டது. வெளியில் பிரதீப்பின் கார் நிற்க அதற்குள் தான் வான்மதி அவளை அழைத்துச் சென்றாள். அதில் அமர்ந்துதான் அவர்கள் பேசினார்கள். பிரதீப் தான் முதலில் பேசினான். நன்றாக கவனி மதி அழகி, இப்பொழுது நீ அகத்தியனை பிரிந்ததாகவே தான் இருக்க வேண்டும். அகத்தியனுக்கு மனைவி என்று ஒன்று இருந்தால் அது என் தங்கை மட்டும்தான். வேறு யாரும் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, புரிந்ததா என்று அவன் அழுத்தமாக கூற, அவருக்கு என்னைத்தான் பிடித்திருக்கின்றது என்றாள் மதி நிமிர்வாக. தெரியும் டி என்ற வான்மதியின் அகங்காரமான குரலில் திகைத்து அவள் புறம் திரும்பினாள் மதி. அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. நீங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழுவீங்க. நான் அதை வேடிக்கை பார்ப்பேனா? கொன்னே போட்டுடுவேன். ம், நான் உயிருக்கு பயப்படும் ஆள் இல்லை. மதி நக்கலாக கூறிவிட, உன்னை யாரு கொல்ல போறாங்க என்றாள் வான்மதி அவளை விட படு நக்கலாக. மதி புரியாது விழித்துக் கொண்டிருக்க, கொல்லப் போவது அந்த அகத்தியனிடி. நீ அவனுடன் சேர்ந்து வாழ்ந்தால் அவனை கொன்னே போட்டுடுவேன். என் அண்ணா அதை எனக்காக செய்வார். நீங்க ஹாஸ்பிட்டல் போய்விட்டு வரும்பொழுது அகத்தியனை ஒரு வண்டி இடித்து அவன் கை போச்சே, அதுவே நான் செய்ததுதான். நக்கலாக கூறிய பிரதீப்பை மேலும் அதிர்ந்து கொண்டு பார்த்தாள் மதி. அது வெறும் ட்ரைலர் தான். நீ அவன் அருகில் போனாலே அவன் உயிரை மொத்தமாக எடுத்து விடுவேன் மதி அழகி. என் தங்கைக்கு கிடைக்காத அகத்தியன் உனக்கு கிடைக்கவே கூடாது. எங்கள் வார்த்தையை மீறினால் அவன் பிணத்தைத்தான் நீ பார்க்க வேண்டியிருக்கும். முக்கியமாக இதை அவனிடம் சொன்னால் ஒரு லாரியை விட்டு அவனை ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். குரலில் பெரும் குரோதத்துடன் பிரதீப் பேச பேச மதியின் பயம் அதிகரித்து கொண்டே போனது. ஏற்கனவே ஒரு முறை அவனுக்கு அடிபட்டதை நேரில் பார்த்திருந்ததினால் மீண்டும் அவர்களால் அதை செய்துவிட முடியும் என்றே அவள் நம்பிவிட்டாள். அவள் பயத்தை திருப்தியுடன் பார்த்து கொண்டே அவர்கள் கிளம்பிச் சென்றனர். நடந்ததை மதி அப்படியே கூறிவிட அவள் ஏன் அத்தனை பயந்து போனாள் என்பது அகத்தியனுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. ரொம்ப பயந்துட்டேன் அகத்தியன். நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்பதை தவிர எதுவுமே எனக்கு யோசிக்க தோன்றவில்லை. நீங்கள் என்னுடன் பேசுவதை பார்த்த போதெல்லாம் எனக்கு போன் போட்டு மிரட்டிட்டே இருந்தாங்க. உங்களிடம் சொன்னாலும் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்று ரொம்பவுமே பயமாக இருந்தது அகத்தியன். இன்னமும் அதை உணர்ந்தது போல் அவள் உடல் நடுங்க அவளை அழுத்தமாக அணைத்துக் கொண்டான் அகத்தியன்.
மீண்டும் உங்களுக்கு விபத்து. அதுவும் இந்த முறை பெரிதாக. நல்ல வேளை. காலோடு போச்சு. ரொம்பவும் பயந்து போனேன் அகத்தியன். அது எனக்கு வைத்த குறி இல்லை மதிமா என்று அகத்தியன் கூற, அவனை புரியாமல் பார்த்தாள் மதி. நன்றாக யோசித்துப் பார். அன்று அந்த கார் இடிக்க வந்தது உன்னைத்தான். நான் உன்னை தள்ளிவிட்டதனால்தான் எனக்கு அடிபட்டது. உன்னைத்தான் கொல்ல பார்த்திருக்கிறாங்க. அவளுக்கும் அவன் சொல்லவும் தான் அது நினைவே வந்தது. விபத்து நடந்த மறுநாளே வான்மதி போன் செய்து, ஒழுங்காக அவனை விட்டு போய்விடு, இல்லையென்றால் அடுத்த விபத்தில் பிழைக்க மாட்டான் என்று மிரட்டவும் அவனுக்கு நடந்த விபத்து என்றே அவள் மனதில் பதிந்து போயிருந்தது. நீ முதலில் வெளியே போன போது வான்மதிதான் காரணம் என்று எனக்கு தெளிவாகவே தெரிந்தது மதி. அந்த கோபத்தில் அவளை அடித்து விட்டேன். அத்துடன் விட்டு விடுவாள் என்றுதான் நான் நினைத்தேன். என் கண்ணிலேயே படாமல் இருந்து கொண்டு உன்னை வைத்து விளையாண்டிருக்கின்றாள். கோபத்துடன் முடித்தான் அகத்தியன். ஓ, அதுதான் அத்தனை குரோதம் போல. உங்களுக்கு விபத்து நடந்ததும் ரொம்பவும் மிரட்ட ஆரம்பித்தாள். நான் சமைத்துக் கொடுப்பது தெரிந்ததும் அவன் வெளியில் வரும்போது கொல்கின்றேன் பார் என்று ஒரு மிரட்டல் வேறு. ஒரு பக்கம் மீண்டும் உங்களுக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி கொள்ள அவள் தயாராக நின்றாள். நீங்களும் நான் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அகத்தியன். வயிற்றில் இருந்த குழந்தைக்காகத்தான் அவள் அத்தனை மிரட்டலையும் பொறுத்து கொண்டு உயிருடன் உங்களை பிரியும் முடிவை எடுத்தேன். ஒரு கட்டத்தில் அதையும் விட வேண்டிய நிலை. நான் இருக்கும் வரை நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க என்று தெரிந்தது. கொலை வெறியில் சுற்றுபவளிடம் இருந்து உங்களை எப்படி காப்பது என்று தெரியவில்லை அகத்தியன். அதான் நான் இருந்தால்தானே உங்களுக்கு பிரச்சனை என்று. அதற்கு மேல் அவளால் சொல்ல முடியாமல் அவள் கதறிவிட அவன் கண்களுமே கலங்கி போய்விட்டது. அவள் இத்தனை காதலை கொட்ட தான் அப்படி என்ன செய்துவிட்டோம் என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உன்னையும் நம் குழந்தையையும் இழந்துவிட்டு நான் இருப்பேனா மதி? என் உயிர் தானாக போய்விடுமே என்று உனக்கு தோன்றவே இல்லையாடி? கடைசியாவது என்னிடம் சொல்லி பார்க்கலாம் என்று கூட தோன்றவில்லையா? வேதனையுடன் அவன் கேட்க, எதுவுமே யோசிக்க தோணல அகத்தியன். சாரி, இப்போ யோசித்தால் புரிகின்றது. அப்பொழுது இருந்த மனநிலைக்கு பயத்துக்கும் எதுவுமே எனக்கு சரியாக யோசிக்க முடியவில்லை என்றாள் மதி. அவனுக்கும் புரிந்தது. பாவம், ஏற்கனவே கர்ப்பமாக இருந்த பெண். அவளை போட்டு ஒரேடியாக வான்மதி குழப்பியதில்தான் அவள் தவறான முடிவெடுத்திருக்கின்றாள். இல்லையென்றால் மதி அப்படியெல்லாம் யோசிக்கும் பெண்ணே கிடையாதே. இனியும் எதையும் பேசி பேசி குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்றுதான் இருவருக்குமே தோன்றியது. மதி, இங்க பார். அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்திய அகத்தியன், எல்லா தவறுக்கும் மூல காரணம் நான் தாண்டா. எல்லாமே போகட்டும், விடு. இப்போது சொல், என்னை முழுதாக நீ மன்னித்து விட்டாய்தானே என்று கேட்க, எப்பொழுதோ என்றாள் மதி சிறு புன்னகையுடன். திடீரென நினைவு வந்தவளாக, ஆமாம், வான்மதிதான் எல்லாத்துக்குமே காரணம் என்று எப்படி கண்டுபிடிச்சீங்க அகத்தியன்? நான் சொல்லவே இல்லையே உங்களிடம் என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, அவன்தான் தான் கண்டுபிடித்த விதத்தை கூறினான். எப்படியும் நீ சுய நினைவுடன் இருக்கும் பொழுது எதுவுமே சொல்ல மாட்டாய் என்று தெரியும். அதான் உன் மயக்க நிலையை பயன்படுத்திக் கொண்டேன் என்று அவன் கூறியதில் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மதி. நீங்க பயங்கரமான ஆளுதான் அகத்தியன் என்று அவள் சிரித்துக்கொண்டே கிண்டலாக கூற, எஸ் பொண்டாட்டி, இல்லை என்றால் உன்னை சமாளிக்க முடியுமா என்றான் அவனுமே புன்னகை மாறாமல். போதும் மதிமா, இனி பேச ஒன்றுமில்லை. வாழத்தான் நிறைய இருக்கின்றது, அதை பார்ப்போம். இப்பொழுது தூங்கலாம் வா என்றவன் அவளை அணைத்தவாறே படுக்க வைக்க அவளும் அனைத்தும் கொட்டிவிட்ட நிம்மதியில் கணவனின் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்து விட்டாள். பல நாட்களுக்கு பின்பு இருவரும் பெரும் நிம்மதியுடன் அன்றுதான் நிம்மதியாக உறங்கினர். அத்தியாயம் 45. அன்று அகத்தியன் வீடு முழுவதும் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. அன்றுதான் அவர்கள் பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க ஏற்பாடு செய்திருந்தனர். மதி குழந்தைக்கு பால் கொடுத்து தூக்கி வர வேண்டும் என்பதனால் அகத்தியன் கதிரை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்து விட்டான். சிவகாமி, வைத்தியநாதன், ரோகிணி, அவள் கணவர், அவள் தந்தை கிருஷ்ணமூர்த்தி என்று அனைவருமே வந்திருந்தனர். அகத்தியன் தான் அனைவரையுமே வரவேற்று அமர வைத்தான். சிறிது நேரத்தில் மதியும் குழந்தையுடன் இறங்கி வந்துவிட்டார். மதி வந்ததும் குழந்தையை தொட்டிலில் விட்டனர். குழந்தை பெயரை சொல்லுங்கோ என்று ஐயர் கூற, குழந்தையின் காதருகில் குனிந்த அகத்தியன் தமயந்தி, தமயந்தி, தமயந்தி என்று 3 முறை கூற, அதையே மற்றவர்களும் கூறினர். அவன் தேர்ந்தெடுத்திருந்த பெயர்தான் மதிக்குமே பிடித்து விட்டதினால் அதையே வைத்து விட்டனர். ரொம்பவுமே அழகான பெயர் தம்பி என்று சிவகாமி பாராட்ட, தேங்க்ஸ்மா என்றான் அகத்தியன்.
இத்தனை பெரிய வீட்டையும், இவ்வளவு அன்பான கணவனையும் விட்டுவிட்டு வர உனக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? என்று சிவகாமி மதியிடம் குறைபட்டுக் கொள்ள, நான் ஒன்றும் நல்லவன் இல்லைம்மா. மதி, அன்புதான் என்னை மாற்றியது. இனி என்றுமே நான் அவள் அகத்தியன் மட்டும்தான் என்று அகத்தியனே பதில் கூறினான். அவன் என்றடி மனைவியை விட்டுக் கொடுத்திருக்கின்றான் என்று வைத்தியநாதன் சலிப்பு போல் கூறியதில் அனைவருமே சிரித்து விட்டனர். உணவு முடிந்ததும், நன்றாக இருக்கணும் மதி, இனி உனக்கு ஒரு குறையும் வராது என்று மதியை வாழ்த்திவிட்டு கிருஷ்ணமூர்த்தியும் ரோகிணியும் கிளம்பினர். அப்படியே ஒவ்வொருவராக கிளம்பி கடைசியாக குடும்ப ஆட்கள் மட்டுமே மிச்சம் இருந்தனர். சரண்யா வாசலை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். ஏதோ டென்ஷனில் அவள் அமர்ந்திருப்பதை கவனித்த மதி, என்ன ஆச்சு சரண்யாமா, யாரை எதிர்பார்க்கின்றாய் என்று கேட்டாள். வில்லியம்ஸை வர சொல்லி இருந்தேன் அண்ணி என்றாள் சரண்யா. உன் அண்ணாவிடம் பேசவா என்று கேட்டுக்கொண்டே மதி கணவனை பார்க்க, அவன் மகளை கையில் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். ஆமா அண்ணி, கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது என்ற சரண்யாவுமே அகத்தியனைத்தான் பார்த்தாள். அதே நேரம் சரியாக வில்லியம்ஸும் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததுமே கோபத்துடன் அகத்தியன் எழுந்து நிற்க, அவனிடம் வந்து மகளை வாங்கி கொண்டாள் மதி. எப்படி இருக்கிறாய் அகத்தியா என வில்லியம்ஸ் மெதுவாக கேட்க, என்ன வேண்டும் என்றான் அகத்தியன் கோபமாக. வில்லியம்ஸ் பதில் சொல்லும் முன்பு சரண்யா அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். இருவரையும் முகம் சுருங்க அகத்தியன் பார்க்க, சரண்யாவை முதலில் பேசினாள். நான் வில்லியம்ஸை விரும்புகின்றேன் அண்ணா, ரொம்ப நாளாகவே விரும்புகின்றேன். அவர் அன்னிக்கு செய்தது தெரிந்து செய்யவில்லை அண்ணா, அதில் உன் தவறும் இருக்கின்றது. தவறு என்று புரிந்ததும் மனதார மன்னிப்பும் கேட்டு இன்று வரை வருந்திக் கொண்டும் இருக்கின்றார். என்னால் அவரை எதற்காகவும் விட முடியாது அண்ணா. நீங்கள் ஒத்துக்கொண்டால்தான் என்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டார். உங்கள் சம்மதம் வேணும் அண்ணா. இவன் வேண்டாம் சரண்யாமா, பட்டென்று அகத்தியன் கூற வில்லியம்ஸ் முகம் இறுகி போனது. நாளைக்கே வேற கல்ச்சர் பிடித்திருக்கின்றது என்று வேறு யார் பின்னாலாவது சென்று விட்டால் நீ என்ன செய்வாய்? ஐ லவ் ஹர் அகத்தியா. முதலில் எனக்கு காதல் எல்லாம் தெரியாதுதான். பட் உண்மையான காதல் என்னவென்று சரண் எனக்கு புரிய வைத்து விட்டாள். இப்போதும் சொல்கிறேன், உன் சம்மதம் இல்லாமல் நான் சரணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பட் ஐ லவ் ஹர், அதை கொச்சப்படுத்தாதே என்றான் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ் பற்றி அகத்தியனுக்குமே தெரியும் தானே. அவன் பேச்சில் பொய் இருக்காது. தனக்கு சரி என்று தோன்றுவதைத்தான் செய்வான். இப்பொழுது தங்கையை உண்மையாகவே விரும்புகின்றான் என்று அவன் குரலில் இருந்தே அகத்தியனுக்கு புரிந்து போனது. இருந்தும் தங்கையை கொடுக்கும் முன்பு அவனுக்கு மேலும் சில உறுதி தேவைப்பட்டது. உன் காதலுக்கு அர்த்தம் என்ன வில்லி? நான் சரண்யாவை வேறு யாருக்காவது திருமணம் செய்து வைத்தால் நீ என்ன செய்வாய்? அண்ணா என்று சரண்யா ஏதோ கூற வர, அவனிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் சரண்யாமா, நீ அமைதியாக இரு என்றான் அகத்தியன் அழுத்தமாக. வில்லியம்ஸும் சரண்யா கையை ஒரு முறை அழுத்தி அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு நண்பன் புறம் திரும்பினான். நான் தடுக்க மாட்டேன் அகத்தியா என்று வில்லியம்ஸ் கூற, அப்புறம் இது என்ன மாதிரியான லவ் என்றான் அகத்தியன் படு நக்கலாக. என் காதல் நட்பு இரண்டுமே எனக்கு முக்கியம் அகத்தியா. உன் நட்புக்கு மரியாதை கொடுத்து உன்னை தடுக்க மாட்டேன். அதே நேரம் என் காதலுக்கும் மரியாதை கொடுத்து வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்கு வைஃப் என்றால் அது சரண் மட்டும்தான். தெளிவாக அவன் கூறிய பதிலில் சரண்யாவே அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள். அவன் தன்னை இத்தனை தூரம் விரும்புவான் என்று அவளுக்கே தெரியாது. உன்னை எப்படி நம்புவது? லேசாக முக சுருக்கங்களுடன் தான் கேட்டான் அகத்தியன். நான் சொன்னதுதான் நிஜம் அகத்தியா, அப்புறம் உன் இஷ்டம் என்று முடித்து விட்டான் வில்லியம்ஸ். அகத்தியன் மதியை திரும்பி பார்க்க அவன் பார்வை அவளுக்கு புரிந்து போனது. முடிந்து போனதை எல்லாமே விட்டுவிடுவோம் அகத்தியன். சரண்யா சந்தோஷம்தான் முக்கியம். அவளுக்கு இவரைத்தான் பிடிச்சிருக்கு. அவருடன் தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள். நமக்கும் அதுதானே தேவை. தெளிவாக கூறிய மனைவியை பார்த்தவன், நீ சொன்னால் சரிதான் மதிமா என்று மட்டும் கூற, அவன் சொல்ல வருவது அனைவருக்குமே புரியவே சற்று நேரம் ஆனது. ஒருவாறு அவன் சம்மதித்து விட்டது புரிய, தேங்க்ஸ் அண்ணா என்று அவனை வேகமாக அணைத்து கொண்டாள் சரண்யா. தேங்க்ஸ்டா என்று வில்லியம்ஸும் அவனை அணைத்து கொள்ள, இருவரையும் சிறு புன்னகையுடன் அணைத்து கொண்டான் அகத்தியன். டேட், உங்களுக்கு ஓகே தானே என்று அகத்தியன் கனகராஜிடமும் கேட்க, சம்மதம்தாப்பா என்று சொல்லிவிட்டார் அவரும். எல்லோருமே என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பொதுவாக அனைவரையும் பார்த்து வில்லியம்ஸ் கை கூப்பி ஒரு முறை மன்னிப்பு கேட்க, அவன் கையை பிடித்து இறக்கி விட்ட அகத்தியன்,
இனி பழையது எதுவுமே பேசாதே வில்லி. எல்லாத்தையுமே மறந்துவிடு. இனி நடக்கப் போவதை மட்டுமே பார்க்கலாம் என்று அழுத்தமாக கூற, ஷுவர் அகத்தியா என்றான் வில்லியம்ஸ். அடுத்து 2 மாதத்தில் வில்லியம்ஸ், சரண்யா திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டனர். திருமணம் முடிந்த அடுத்த மாதமே வில்லியம்ஸ் மீண்டும் ஃபாரின் கிளம்ப வேண்டியிருந்ததினால், சரண்யாவிற்கும் விசா எடுக்க என்று வேலை சரியாக இருந்தது. நான் அங்கே போய்த்தான் ஆகணும் அகத்தியா. என் மேஜர் பிசினஸ் அங்கேதான். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று வில்லியம்ஸ் கேட்டபொழுது, எனக்கு புரியுதுடா. நாங்க முடிந்த போது வருகிறோம். நீங்களும் வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்துட்டு போக ட்ரை பண்ணுங்க என்றான் அகத்தியன். கண்டிப்பாக அகத்தியா என்று கூறிவிட்டு வில்லியம்ஸும் நிம்மதியாக கிளம்பினான். திருமண நாளும் அழகாக விடிந்தது. அனைவரும் மண்டபத்தில் தான் இருந்தனர். அகத்தியன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க மதிதான் அவனை எழுப்பினாள். எழுந்துக்கோங்க அகத்தியன், நேரமாச்சு, வேலை இருக்குது என்று அவள் கணவனை பிடித்து உழுக்க, இன்னும் கொஞ்ச நேரம் மதிமா என்று திரும்பி படுத்தான் அகத்தியன். சரியா போச்சு போங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எழுந்திரிங்க அகத்தியா, ஐயர் வரும் நேரம் ஆயிடுச்சு என்று அவள் புலம்பத் தொடங்க அவன் மீண்டும் திரும்பி படுத்தானே ஒழிய எழுந்து கொள்ளவே இல்லை. நீங்க சரியில்லையே. நைட்டு 2 பிள்ளை பெத்த நீங்க பேச்சுலர் பார்ட்டி போகும் பொழுதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. குடிச்சிட்டு வந்தீங்களா? அவள் இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டே அவனிடம் கேட்டதில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தான் அகத்தியன். அவள் இன்னமும் கணவனை முறைத்து கொண்டுதான் நின்று கொண்டிருந்தாள். ஒரு மனிதன் அசதியில் தூங்கியது குற்றமாடி? குடியையெல்லாம் நான் எப்பொழுதோ விட்டுவிட்டேன் தெரியுமா மதி? இனி அந்த பக்கமே போக மாட்டேன் என்று அவன் பாவமாக கூற, அவள் சத்தமாக சிரித்து விட்டாள். இப்படி ஏதாவது சொன்னால் தானே என் அகத்தியனை எழுப்ப முடிகின்றது. கிளம்புங்க, ஓடுங்க என்று அவள் விளையாட்டாக கூற, அட்டிப்பாவி, வேண்டுமென்றே செய்தாயா? உன் நிலை இப்படி ஆகி போச்சேடா அகத்தியா என்று புலம்பிக் கொண்டே அவன் போக, மதியும் சிரித்துக்கொண்டே குழந்தைகளை கவனித்தாள். அடுத்து திருமணம் வரை மதிக்கும் அகத்தியனுக்கும் வேலை சரியாக இருந்தது. தமயந்தியை கனகராஜ் வைத்திருக்க, கதிரை திருமணத்திற்கு வந்திருந்த சிவகாமிதான் பார்த்து கொண்டார். முகூர்த்த நேரத்தில் மிக அழகாக நடந்தது வில்லியம்ஸ் சரண்யாவின் திருமணம். 3 முடிச்சு போடுடா என்று அகத்தியன் கூற, ஐ நோ, ஐ நோ, எல்லாம் யூடியூப்பில் பார்த்து விட்டேன் என்று கூறி தாலி கட்டினான் வில்லியம்ஸ். சொத்தம், என் வாழ்க்கை யூடியூப்பில் தான் கழியும் போலையே என்று சரண்யா புலம்ப, இனி நீ இருப்பாயே சரண், சோ நோ நீட் ஆஃப் யூடியூப், நீயே எல்லாமே சொல்லிக் கொடு என்று அவன் மெதுவாக கூறி கண்ணடிக்க, அவள் முகம் வெட்கத்துடன் சிவந்து விட்டது. திருமணம் முடிந்த கையோடு வரவேற்பும் நடந்தது. ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்த அகத்தியனையும் மதியையும் சரண்யாதான் பிடித்து இழுத்தாள். போட்டோ எடுத்துக்கலாம் அண்ணி, ஓடிட்டே இருக்காதீங்க, எல்லாமே வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க, குட்டிசை தூக்கிட்டு வாங்க என்று சரண்யா கூற, அவளுமே சிரித்து கொண்டே குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்தாள். கதிரை அவள் வைத்துக்கொள்ள, தமேந்தியை அகத்தியன் தூக்கி கொண்டான். தமேந்தியை ஒரு கையிலும் கதிரை தூக்கி கொண்டிருந்த மனைவியை ஒரு கையிலும் அழுத்தமாக அணைத்திருந்தான் அகத்தியன். இந்த குடும்பம் அவன் கைகளுக்குள் வருவதற்குள் எத்தனை ஒரு போராட்டம்! இனி எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு இடையில் சிறு பிளவு கூட வர அவன் விடமாட்டான். லேசாக கணவனின் தோளில் மதி சாய்ந்து கொள்ள, அந்த புகைப்படம் காலத்தால் அழியாத அவர்கள் காதலுக்கு சாட்சியாய் அழகாக எடுக்கப்பட்டது. அவர்கள் அன்போடு தங்கள் வாழ்க்கையை தொடங்க நாமும் வாழ்த்து விடைபெறுவோம். பெண்ணே, நீதிக்கு போராடு, நேர்மைக்கு காவல் இரு, சூதுக்கும் வாதுக்கும் தோள்தட்டு, சோதனைகள் மிஞ்சி தொடர்ந்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நெஞ்சமே அஞ்சாதே. நீ முயற்சியோடு போராடு, முன்னேற்றம் உன் முன்னே வந்து வாழ்த்து பாடும். ஆம், பெண்கள்தாம் தங்கள் வாழ்க்கையை முயற்சித்து முன்னேறி தங்கள் வாழ்க்கையை வளமாக அமைத்து கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்களே, யாரும் யாரோடும் யாரையும் ஒப்பிடாது இருங்கள். ஆம், அது குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருப்பினும் சரி, யாரும் யாரோடும் யாரையும் ஒப்பிடாது இருங்கள். உங்களுக்கு கிடைத்த வாழ்வுதனை வரமாக கொண்டு வசந்தமாக வாழ்ந்திடுங்கள் என்று கூறி இந்த கதையிலிருந்து உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு. நன்றி, வணக்கம்.